ஆமாம் மேம். நண்பர்களாம் 2 பேருமே மக்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. ஆனா ரத்தனபுரி மன்னரை மட்டும் மக்கள் புகழ்ந்து பேசுவாங்க, அழகாபுரி மன்னரை புகழ்ந்து பேச மாட்டாங்களாம். ஒரு நாள் அழகாபுரி மன்னர் அரசு போய் ரத்தனபுரி மன்னர் மட்டும் மக்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுறா, என்னை புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் சொன்னாராம். சொல்லல, நம்மளும் போய் ரத்தனபுரி நாட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு போய் அவர் நாட்டுக்கு வரவான்னு ரத்தனபுரி மன்னர்கிட்ட கேட்டாரு அழகாபுரி மன்னர். அப்பெல்லாம் தாராளமா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் அவர் அரண்மனையில ஓய்வெடுத்துனாராம். அப்பெல்லாம் அவர் மக்களுக்கு போயில நானும் வரேன்னு அவரோட ரத்தனபுரி அழகாபுரி மன்னர் போனாராம். போயிருக்கும்போது ஒரு வரகு கட்டி கை கட்டி வந்து, உங்க நாட்டு மன்னர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் சம்பளம் சரியா, எனக்கு மட்டும் 2 ரூபாய் சரியில்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னாராம். சொன்னானா வெளியில என்ன போகுதுன்னு பார்த்துட்டு சொன்னாராம். வெளியில மாட்டு வண்டி போகுதுன்னு சொன்னாராம். மறுபடியும் போய் அதுல என்ன போகுதுன்னு பார்த்துட்டு சொன்னாராம். அதுல 30 நெல் மூட்டை போகுதுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அது எந்த ஊருக்கு போகுதுன்னு போய் பார்த்துட்டு சொன்னாராம். அது பக்கத்து ஊர்ல உள்ள வளவனூருக்கு போகுது அப்படின்னு போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்து சொன்னாராம். அதுல யார் யார் போறா அப்படின்னு கேட்டாராம். மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்து அவங்க 10 வயசு மழை போறேன்னு சொன்னாராம். அது நீங்க அழகாபுரி மன்னர் போக சொல்லுவார். அழகாபுரி மன்னர் எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும். மாட்டு வண்டி போகுது, அதுல 30 நெல் போகுது, பக்கத்து ஊர்ல உள்ள வளவனூருக்கு போகுது, அவங்க 10 வயசு மயனை கூட்டிட்டு போறாருன்னு சொல்லிடுவாராம்.